வணக்கம் டெக்கீஸ். நீங்கள் டேட்டா இன்ஜினியராக இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணாமல் வந்திருக்கவே மாட்டீங்க. அது என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிடி. பைஸ்பார்க் கோட் மூலிமா இந்த சினாரியோவை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதையும் கிளியராக சொல்கிறேன். ஸோ நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. எஸ்சிடி அப்படின்னு நம்ம சொல்கிற சிம்பிளான ஆன்சர், த டைமென்ஷன் டேபிள் ஸ்லோலி சேஞ்சஸ் ஓவர் த டைம். இதுதான் இதுக்கான சிம்பிளான ஆன்சர். ஸோ இந்த எஸ்சிடி எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. ஸோ எஸ்சிடி டைப் 1, டைப் 2, எஸ்சிடி 3 அப் டு 7 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த எஸ்சிடியை எந்தெந்த சிச்சுவேஷனில் எந்தெந்த சினாரியோக்கு டேட்டா இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிஸ்னஸ் ரிக்யர்மெண்ட் என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எஸ்சிடி எந்த இதை போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ஒரு சினாரியோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிடி டைப் 1 அண்ட் டைப் 2. ஸோ டைப் 1 இந்த வீடியோலையும் டைப் 2 நெக்ஸ்ட் வீடியோலையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். டைப் 1 இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த எஸ்சிடி டைப் 1 இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு சின்ன பேசிக் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கஸ்டமர் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கஸ்டமர் டேபிளில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் சேஞ்சஸ் ரொம்ப கம்மி. அண்ட் ஆல்சோ ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் அந்த டார்கெட் டேபிள்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஒரு சோர்ஸ் டேபிள் இருக்குது, டார்கெட் டேபிள் இருக்குது. அது சேம் இன்ஃபர்மேஷனை நம்ம புஷ் பண்ணுறோம் டார்கெட் டேபிளுக்கு. இப்போ சோர்ஸில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதே விஷயங்கள் தான் அங்கேயும் இருக்கணும். அதாவது இங்கே என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா தான் இங்கே இருக்கணும். இங்கே ஆல்ரெடி சம் டேட்டாஸ் ப்ரீவியஸாக ஒரு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட பேர் ஜெகதீஷ், என்னோட ஊர் சென்னை நான் போட்டிருக்கேன். முன்னாடி அந்த தான் சோர்ஸில் இருந்திருக்கு. இப்போ நான் ஷிஃப்டட் டு ஹைதராபாத் மூவ் பண்ணுறேன். அப்படின்றப்போ சோர்ஸில் இந்த டேட்டா அப்டேட் ஆயிருக்கும். டார்கெட்டில் அந்த டேட்டா அப்டேட் புஷ் பண்ணுறோன்னா டார்கெட்டில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் என்னோட நேமுக்கு நேராக ஹைதராபாத்னு நேம் டேட்டா சேஞ்ச் ஆகிருக்கும். பழைய இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் தான். ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்ன இருக்கோ சோர்ஸில் அதை ஓவர்ரைட் பண்ணிவிட்டு டார்கெட்டில் ஓவர்ரைட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுற விஷயத்துக்கு பேர் தான் எஸ்சிடி டைப் 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோட் மூலிமா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்த ஒரு பைஸ்பார்க் கோடுனாலுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம பைஸ்பார்க் கோடுன்றதுனால இந்த டேட்டா பிரிக்ஸ் நோட் புக்கில் தான் அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன் பைஸ்பார்க்ன்றது. நான் ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒரு ப்ரோக்ராம் பைஸ்பார்க் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஏதாவது டெவலப் பண்ணிங்கன்னா ஸ்பார்க் செஷன்றது இனிஷியலாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பார்க் செஷன்றது நீங்கள் க்ரியேட் பண்ணால் தான் உங்களோட சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது ஸ்பார்க் செஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இதோட சின்டெக்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டாவை அரே ஃபார்மேட்டில் வாங்குறீங்க. என்ன டேட்டா, ஒரு கஸ்டமர் டேட்டா தான் நான் கொடுத்துருக்கேன். அதோட காலம்ஸ் என்னென்ன காலம்ஸ் வருதுன்ட்டு அரேயில் வாங்குறேன். இந்த ரெண்டு அரேயும் நான் df._full அப்படின்ற ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். spark.create data frame அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா அரேயையும் இந்த காலம் அரேயையும் நான் ஒரு ஸ்பார்க் மூலிமா டேட்டா ஃப்ரேமாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிரியேட் பண்ணதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம், df_full.showன்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன டேபிளர் ஃபார்மேட்டில் வந்துடும். அரேயாக உள்ள டேட்டா டேட்டா ஃப்ரேம் ஃபார்மேட்டில் வந்துடும் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு டேபிள் நான், அதாவது சோர்ஸ் இது டார்கெட் டேபிள் நான் புஷ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ புது டேபிள் வருது, லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி டேட்டா. ஸோ இதை இதுக்கும் ஒரு அரே ஃபார்மேட்டில் ஒரு டேட்டாஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் காலம் நேம்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் டீட்டெயில் தான். அதை டிஎஃப் டெய்லி அப்டேட், இந்த டேட்டாவை தான் டெய்லி அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி அப்டேட் பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் இந்த டேட்டா வச்சு. இதுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை ஷோ பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டேட்டா, ஃபுல் டேட்டாவை நான் லோட் பண்ணியிருக்கேன் டார்கெட்டில். ஸோ அதுதான் ஃபுல் டேட்டான்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்த டெய்லி டேட்டா, இப்போ இந்த டெய்லி டேட்டா தான் நம்ம இந்த டார்கெட்டில் லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்னன்றது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நேம் இங்கே செகண்ட் டேபிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதே மாதிரி 101002 இந்த ஐடி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இருக்குது அருண். அவங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மும்பைன்னு ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்குது. இங்கே கண்ணூர்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ கண்ணூர்ன்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம டார்கெட்டில் போய் இருக்கணும் லாஸ்ட் டேபிளில். அதே மாதிரி 1003 அப்படின்ற ஐடி இருக்கா இருக்குது. ஸோ அவங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா டெல்லி, லொக்கேஷன் டெல்லின்னு கொடுத்துருக்கோம். இங்கே செகண்ட் டெய்லி டேட்டா சேஞ்ச் ஆகிருக்கு, சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதனால ஹிமாச்சல் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனும் சேஞ்சஸ் டார்கெட் டேபிளில் போய் விழுவும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்கலாம் வாங்க. இப்போது டேட்டா 2 டேபிள் டேட்டா இருக்குது. இப்போ ரெண்டையுமே ஜாயின் பண்ணி நம்ம டேட்டாவை லோட் பண்ண போகிறோம். இப்போ ரிசல்ட் செட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்னு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். இப்போ df_full, அதாவது மெயின் டேபிள் df_full டேபிள், அப்புறம் df_daily update இந்த டேபிளையும் ஜாயின் ஆப்ரேஷன் மூலிமா ஃபுல் அவுட்டர் ஜாயின் கண்டிஷன் கொடுத்து பண்ணுறேன். எந்த ஐடி காலத்தை வச்சு. ஸோ இது ஐடி காலத்தை வச்சு நான் பண்ணுறப்போ என்ன நடக்கும்னா 2 டேபிளில் உள்ள டேட்டாஸும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும்.
2 டேபிளில் உள்ள டேட்டாஸும் அது பார்த்தீங்கன்னா 1001லேருந்து 1004 அது மாதிரி இங்கே இருக்க டேட்டாஸும் பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே நல் வேல்யூ ஏன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் அதாவது 1001 அப்படின்ற வேல்யூ வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கும், அந்த வேல்யூ இருக்கான்னு பார்க்கும், அந்த இது இல்லை 1001 ஐடி இல்லை, அதனால அந்த இதுக்கான ஈக்குவலன்ட் வேல்யூ அந்த டேபிளில் நல்லுன்ற மாதிரி பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணுறப்போ நல்லுன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரிமைனிங் 1002 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம்ஸ் வந்துடும், அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன நேம் இருக்கோ அந்த ஆப்போசிட் 1002க்கு என்ன இருக்குது ஐடியை வச்சு செக் பண்ணுறப்போ அந்த டேட்டா வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ அரௌண்ட் 1002 அரௌண்ட்ற மாதிரி டேட்டா இருக்குது. ஸோ 1002 இங்கே ஃபஸ்ட்டு மும்பை டீட்டெயில்ஸ் வந்துடும், அதுக்கடுத்து பேரலல் அந்த டேபிள்லேயே கண்ணூர் இந்த டீட்டெயில்ஸும் பிரிண்ட் ஆகிடும். இதே மாதிரி எல்லா டேபிளும் எல்லாம் ஈக்குவலாக செக் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் புஷ் பண்ணுவோம். இப்போ எதுக்கும் மேட்சிங் காலம்ஸ் இல்லாததுக்கு அதுக்கு நல் வேல்யூ பாப்புலேட் பண்ணுது, அதை தான் இந்த இங்கே டிஸ்பிளேல கிளியராக தெரியுது. இது வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கிற ரிசல்ட்டு. சரிங்களா? இப்போது இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் கிடச்சிருச்சு, இப்போ வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இது பண்ண பிறகு நம்மளுக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இங்கே என்ன ஒரு சின்ன ட்ரிக் பண்ண போகிறோன்னா இந்த கோலேஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நல் வேல்யூ இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்துக்கும், நல் வேல்யூவை தள்ளி விட்டுட்டு நல் வேல்யூ என்ன இருக்கோ அந்த இதை தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன், எல்லா இன்டர்வியூ கொஸ்டின்லையும் மோஸ்ட்லி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஸோ இந்த கோலேஸ் ஃபங்க்ஷனுக்கு இம்போர்ட் பண்ணுறப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் புதுசாக அப்படின்னா நம்ம கோடில் அதை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த இம்போர்ட் ஃபங்க்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். கோலேஸ் ஆப்ரேஷன் மூலிமா எப்படி நம்மளோட எஸ்ஐடி டைப் ஒன்று அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம சேம் அதே கொரியை எடுத்திருக்கேன் அகைன். இப்போ செலக்ட் கோலேஸ் ஆஃப் ஒவ்வொரு காலத்தையும் நான் அனலைஸ் பண்ணுறேன். இப்போது இந்த கோலேஸ் ஆஃப் ஃபுல் ஆஃப் df_full.id df_daily update.id ரெண்டு டேட்டா ஃப்ரேமையும் நான் செக் பண்ணுறேன், டேட்டா செட்டையும் செக் பண்ணி ஐடி ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஃபுல்லில் எனக்கு நல் வேல்யூ df_full நல் வேல்யூ இருக்குது, இங்கே நல் வேல்யூ இருந்தால் எனக்கு df_id உள்ள வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ இங்கே நல் வேல்யூ இருக்குது, இங்கே நல் வேல்யூ இருந்தால் இங்கே உள்ள ஐடி தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். சிமிலர்லி இங்கே ஏதாவது df.daily update இந்த அப்டேட்டோட தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த அப்டேட் நேம் ஏதாவது சம்திங் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே உள்ள இந்த ஐடிக்கு தகுந்த மாதிரி இந்த பர்சனுக்கு நேம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி டேட் லொக்கேஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகுது, அப்டேட்டில் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிருக்குன்னா இந்த பர்சன் இந்த லொக்கேஷனுக்கு இந்த லொக்கேஷன் ஆல்ரெடி இருக்குது சேஞ்ச் ஆகி ஓவர் ரைட் ஆகிட்டு சேஞ்ச் ஆகும். டெய்லி அப்டேட்டில் என்ன இருக்கோ அது சேஞ்ச் ஆகும். ஸோ சிமிலர்லி சேலரி. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சோன்னா நம்மளோட ஃபைனல் அவுட்கம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1001 ரெக்கார்டு வந்து ஒரே ரெக்கார்டு தான் இருந்துச்சு, நம்மளோட நியூ அப்டேட்டட் டேபிள் டேட்டா ஃப்ரேமில் இல்லை. ஸோ அதனால் அந்த டேட்டா அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் 1002 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் செகண்ட் அப்டேட்டட் டேபிளில் இருந்தது, ப்ரீவியஸாக என்ன இருந்தது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். மும்பைன்ற இருக்கு, இங்கே வந்து அப்டேட்டட் ரெக்கார்டில் என்ன ஆயிருக்குன்னா கண்ணூர்னு மாறி இருக்கு. ஸோ அந்த கண்ணூர்ன்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம டார்கெட்டில் அப்டேட் ஆயிருக்கும். சிமிலர்லி ருச்சிதா அண்ட் ஜியோ இந்த எல்லா டேட்டாவுமே அதே மாதிரி தான் அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இது ஃபைனலாக நம்மளோட எஸ்சிடி டைப் 1ன்ற ரிசல்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபைனலாக இந்த எஸ்ஐடி டைப் 1 இந்த யூஸ் கேஸ் மூலிமா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா என்னன்றது கிளியராக தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் கோலேஸ் ஃபங்க்ஷன் இதை வச்சு என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கிறிஸ்டல் கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் எஸ்ஐடி டைப் 1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, வணக்கம், சைனிங் ஆஃப், நன்றி.